இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த கோபுர டிசைன் உள்பக்கம் பிசுறு எதுவும் தெரியாம எப்படி ஈஸியா ஃபினிஷ் பண்ணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாமா? இந்த டிசைன் எல்போ ஸ்லீவுக்கு வச்சீங்கன்னா தான் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை ரெண்டா அப்படியே மடிச்சு போட்டு வச்சிருக்கேன். உங்களுடைய கை சுற்றளவை 4ஆல வகுத்து அதில் ஒரு பக்கத்தை நீங்க இங்க மார்க் பண்ணணும். நான் 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. கோபுரத்தோட லென்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்றேன். இப்போ இங்க இருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது பாதியை மடித்து இங்கே ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். திரும்பவும் பாதியாக மடித்து இங்கே ஒரு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். டேப் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த 1/2 இன்ச் அப்படியே வந்தீங்க கர்வ் போடுங்க. மறுபடியும் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஃபுல்லாக ஒரு கர்வ் போடுறோம். இதோட டிஸ்டன்ஸும் 1/2 இன்ச் தான் இருக்கணும். இந்த மாதிரி கர்வ் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை சுற்றி 1 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு இதுதான் தேவை. இதை ஒரு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. லைனிங்கோடு வச்சு அயன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டாக மடித்து இதோட சென்டரையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்ம இதை வைக்கிறோம். மெயின் ஃபேப்ரிக்கையும் மடித்து இந்த மாதிரி சென்டரில் ஒரு வீ கட் பண்ணிக்கணும். இப்போது இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறமா இது ஓரமாக நம்ம தையல் போடணும். உள்ளே தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து கேன்வாஷுக்கு மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாக நம்ம தச்சிடணும். இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கர்வ் லைன்லலாம் இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேன்வாஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி உள்பக்கமாக திருப்பி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கீழே வைக்கிறதுக்கு பார்டர் எடுத்துக்கோங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் 2 பார்டரையும் எடுத்து. இப்போ இதோட சென்டரில் நம்ம தச்சு வச்சுருக்க கையை எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஓரமாக தையல் போடணும். போடுற தையல் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே தான் இருக்கணும். இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதோட உள்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ரைட் சைடுக்கு மேலே லைனிங் வைக்கிறோம். வச்சுட்டு கீழே தைக்கிறதுக்கான அளவு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை வந்து தச்சுக்கோங்க. இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா லைனிங்கே இப்படி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஓரமாக ஒரு பதிஸ் தையல் போடணும். பதிஸ் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை உள்பக்கமாக தள்ளி விட்டுடலாம். தள்ளி விட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அயன் பண்ணிவிட்டு ஓரமெல்லாம் பதிச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி 2 பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும். இதே டிசைனை நீங்களும் உங்களுடைய கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ் இருக்குது. தப்பே வராமல் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.